இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ஆண்டவருடைய கிருபையில ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். போன வாரம்லாம் சூப்பர்பான ப்ரோக்ராம்ஸ்லாம் இருந்துச்சு. பார்த்து என்ஜாய் பண்ணீங்க தானே? என்ன பார்த்தீங்க குட்டீஸ்? அதில் ஏசப்பாவோட அன்பை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? அவர் நமக்காக கல்வாரியில் மரித்தார் இல்லையா? எப்படி கையில் காலெல்லாம் ஆணிகள் அடித்தாங்கல்ல குட்டீஸ். நீங்கள் அதை பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையான தேவன் இல்லையா நம்மளுக்கு. நாம் இனிமேல் ஏசப்பாவுக்கு பிரியமாக நடந்து நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லி நம்ம பேர் எடுக்கணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சண்டே ஸ்கூல் ஜூம் ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மீட்டிங் வந்து சண்டே ஈவினிங் 6 to 6:40 நடக்கும். நீங்கள் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து நம்மளோட சண்டே ஸ்கூல் குரூப்பில் நம்ம அனுப்பிச்சிருவோம் குட்டீஸ். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆயிடலாம் ஜூம் மீட்டிங்குள்ளே. ஓகேவா குட்டீஸ்? அதே போல் கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் எல்லா நாளும் நடக்குது. கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3:30 to 4 நடக்குது. ஈவினிங் 3:30 to 4, ஆஃப்டர்நூன் 3:30 to 4, ஈவினிங் அதே போல் 4:30 to 5 எல்லா கேர்ள்ஸும் சேர்ந்து ஜோம் பண்ணுறாங்க குட்டீஸ். நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஆன்ட்டியோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் கான்ஃபரன்ஸ் ப்ரேயருக்கு வரவேற்கிறோம். சரியா? நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கணும்னு ஆன்ட்டிக்கு ஆசையாக இருக்குது. வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆன்ட்டிக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். நீங்களும் கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நாம் தேசத்துக்காக நம்மளுடைய எழுப்புதலுக்காக டெய்லி ஜோம் பண்ணலாம். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஜோம் பண்ணிடலாமா? ஆரம்ப ஜெபம் பண்ணிடலாமா? நம்மளுக்காக ஜோம் பண்ண ஆன்ட்டி வந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நாம் எல்லாரும் ஜோம் பண்ண போகிறோம். ஜோம் பண்ணிட்டு வாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. ஓகே குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், செல்லங்களா, தங்கங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஹேம் ஆன்ட்டி உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு வராங்க இல்லையா? நான் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர் குட்டீஸ். ஆமா, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க பார்த்தீங்க இல்லையா? ஏசப்பா அந்த கல்வாரி சிலுவையில அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார் இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்க தானே? நம்ம செய்யற ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காக தான் ஏசப்பா வந்து அப்படியெல்லாம் அடிக்கப்படுறாங்க இல்லையா குட்டீஸ்? உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு சின்ன குறும்பு பண்ணனாலும் சரி, அம்மா அப்பாவுக்கு நம்ம கீழ்ப்படியாம இருந்தாலும் சரி, என்ன அது பாவம் இல்லையா? நானே இந்த கல்வாரி சிலுவையில ஏசப்பா நமக்கு ரத்தம் சிந்தினார் இல்ல, அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி நான் சொல்றேன். அமெரிக்கால பாத்தீங்கன்னா அங்க ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அப்பாவே இல்லை. சரியா? அப்பா அவங்க அம்மாவும் அந்த அக்காவும் 2 பேர் தான். அவங்க 2 பேரும் என்ன, அவங்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, கிறிஸ்தவங்க தான். அதனால அவங்க அம்மா எப்பவும் அந்த அக்கா கிட்ட சொல்லுவாங்களா, நீ ஏசப்பாவை வந்து ரொம்ப நேசி, நீ ஏசப்பாவை நீ துக்கப்படுத்தாத அப்படின்ட்டு சொல்லுவாங்களா. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அக்கா அவங்க அம்மாவுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்களாமா. அப்போ இந்த அக்கா வேலைக்கு போறது, பேட் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஊர் சுத்துறது, நல்லா தண்ணி அடிக்கிறது, வீட்டுக்கு லேட்டா தான் வருவாங்களா. அப்போ இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த அக்கா வீட்டுக்கு வரும்போது இவங்க அம்மா டிவில இப்போ போனவர் நீங்க பாத்தீங்க இல்லையா, ஏசப்பாவை அடிக்கிறது, அதே வந்து அவங்களும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க டிவில. அப்போ இந்த அக்கா வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்ததா. அப்புறம் சரின்ட்டு அவங்க படுத்துட்டாங்களாம். படுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா நிஜமாவுமே இயேசுசாமி வந்து அந்த அக்கா முன்னால நின்றுட்டு இருந்தாங்களாமா. அப்போ இந்த அக்கா எந்திரிச்சு, என்ன இயேசுசாமிக்கு பக்கத்துல நிக்கிறாரு அப்படின்னு நான் எந்திரிச்சு நிக்கும் போது உடனே வந்து ஒரு ஆள் வந்து ஒரு சவுக்கு எடுத்து வச்சு ஏசப்பாவை வந்து அப்படியே அடிச்சு இழுக்கும் போது அப்படியே ரத்தமா கொட்டுச்சாமா. உடனே இந்த அக்கா பார்த்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஐயோ அடிக்காதீங்க, ஏசப்பா ரொம்ப நல்லவரு அப்படின்னா அவங்க வந்து ஏசப்பாவோட காலை கட்டி பிடிச்சிட்டு
அவங்க கிட்ட சொன்னாங்களாமா. அப்போ மறுபடியும் அவங்க அடிச்சாங்களாமா. அடிக்கும் போது உடனே அந்த அக்கா கீழே காலை பிடிச்சிட்டு இருந்த அக்கா எந்திரிச்சு, என்ன இப்படி அடிக்கிறீங்க அந்த சவுக்கு இப்படி பிடிக்கும் போது பார்த்தா அந்த அடிக்கிறவரு இந்த அக்கா மாதிரியே இருந்ததாமா. இப்ப இந்த அக்கா என்ன, நான் ஏசப்பா காலை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவர் ரொம்ப நல்லவர், அடிக்க வேண்டாம்னு சொல்லி, ஆனா நானே சவுக்கு எடுத்து வச்சு ஏசப்பா அடிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்காதீங்கன்னு சொன்னப்போ மறுபடியும் இன்னொருத்தவங்க வந்து மறுபடியும் அடிச்சாங்களா. இப்ப தலையில முள் கிரீடம் வச்சாங்களா. ஐயோ வைக்காதீங்க, அவங்க ஏசப்பா ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த அக்கா கையை இப்படி தடுக்க போகும்போது பார்த்தா அந்த முள் கிரீடம் வச்சவங்க இந்த அக்கா மாதிரியே நிக்கிறாங்களாமா. அப்போ இவங்க வந்து ஏசப்பா என்ன, எல்லாமே அவங்க அடிக்கிறவங்க முள்முடி வைக்கிறவங்க எல்லாமே நானா இருக்கிற, நான் எப்படி ஏசப்பா நான் உங்களை அடிக்க முடியும் அப்படின்னு அந்த அக்கா கேட்டப்போ ஏசப்பா சொன்னாரம்மா, நீ வந்து நீ கீழ்ப்படியாம இருக்கிறீல்ல மகளே, அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன பண்றேன், நான் அடிக்கப்படுறேன், நீ ஏதான் என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னாராமா. நீ பாவம் செய்ய போற இல்ல, அப்ப நீ பாவம் செய்யும் போது நீயே என்னோட கையில வந்து நீ இப்படி ஆணி வச்சு நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னாராமா. குட்டீஸ் பார்த்தீங்களா, நீங்க வந்து அம்மா அப்பா ஏதாவது ஒரு காரியம் சொன்னா, ஜான் நீ அந்த டம்ளர் இங்க எடுத்துட்டு வா கண்ணா அப்படின்னா, என்னம்மா நான் ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறேன், இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கிறேன், அக்கா கிட்ட சொல்லுங்களே அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்ப நம்ம கீழ்படியிலைன்னா ஏசப்பா என்ன பண்ணுவாரு, நம்மளை பார்த்து ரொம்ப துக்கப்படுவார் கண்ணா. அதனால அது மாத்திரம் இல்ல, நம்ம என்ன பண்ணணும், பைபிள் படிக்கணும், நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் தான் ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு, அவர் விரும்புறாரு. சின்ன சின்ன குறும்பு பண்ணக்கூடாது, அந்த பையனை போய் கிள்றது, நோன்றது, அவனோட பொருள் எடுக்கிறது, ஒரு சாக்லேட் எடுக்கிறது, இது எல்லாமே என்ன பாவம் தான், சரியா? அதனால அந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாது. போனவர் பாத்தீங்களா குட்டீஸ், ஏசப்பா நம்ம செய்யற பாவத்துக்கு, நம்ம கீழ்ப்படியாமையா இருக்கிறதுக்கு, அடுத்தவங்க கிட்ட நம்ம போய் சண்டை போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் ஏசப்பா நமக்காக அடிக்கப்பட்டார் இல்லையா? இனிமேல் நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்டிங் பிரேயர் பண்ணலாம். உள்ள இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சண்டே கிளாஸ் குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்க ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே நாங்க சொல்லி கொடுக்கிற ஆண்டவரே வேத வசனங்களும் ஆண்டவரே குட்டி குட்டி கதைகளும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களும் ஆண்டவரே எங்க பிள்ளைகளோட இருதயத்துக்குள்ள ஆண்டவரே கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அன்பை நாங்க எடுத்து சொல்றோம் ஏசப்பா. அது எல்லாம் அந்த சின்ன பிள்ளைகளுக்குள்ள அந்த இருதயத்துக்குள்ள பதியத்தக்க ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே எல்லாம் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க பிள்ளைகள் எல்லாம் தேசத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நீங்க மாற்றுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வருகிற காலத்துல ஆண்டவரே பெரிய ஊழியர்களாய் ஆண்டவரே அப்பா பெரிய பெரிய தலைவர்களாய் உருவாக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நாங்க எங்க சண்டே கிளாஸ்ல நாங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்குரிய அந்த ஞானத்தை கட்டளையிடுங்க சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் அவங்கள ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி சொன்னீங்களே ஏசப்பா. ஆண்டவர் எல்லா பிள்ளைகள் மேல உங்க ஆவியை ஊற்றி ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் உமக்காக எழும்பத்தக்க கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு வர முடியலனாலும் ஆண்டவரே நாங்க எடுக்கிற ஆண்டவரே இந்த ஆன்லைன் கிளாஸ பார்த்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அதை கரெக்டா அட்டன் பண்ணி கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. அந்த வேத வசனங்களை படிச்சு அதை எல்லாம் மனப்பாடம் பண்ணி கர்த்தருக்கு அது உண்மையா செயல்பட ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஓகே குட்டீஸ், கமல் ஆண்டியோட சேர்ந்து நீங்களும் ஜோம் பண்ணீங்களா? ஓகே, இப்போ ஆண்டி வந்து உங்களுக்கு குட்டி ஒரு கதை சொல்ல போகிறேன். கதைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? எவ்வளோ பேர்த்துக்கு பிடிக்கும்? பா, பயங்கரமாக சவுண்டு கேட்குது. எனக்கு பிடிக்கும். ஆமா குட்டீஸ், நம்ம எல்லாருக்குமே ஸ்டோரின்னா ரொம்ப பிடிக்கும். ஆண்டி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? மிலிட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்கள் நிறைய பேர் இருந்தாங்களாமா. அதுல ஜேம்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இராணுவ வீரர் அங்க இருந்தாராமா மிலிட்ரி ஃபோர்ஸ்ல. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய யுத்தங்கள் பார்த்துருக்கிறாரு, நிறைய போரெல்லாம் பார்த்துருக்கிறாரு, நிறைய ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த யுத்தம் களம் வரும்போதெல்லாம் ஞானத்தை யூஸ் பண்ணி நிறைய வெற்றியை கண்டிருக்கிறாரு குட்டீஸ். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்துருச்சு. அவர் ரிட்டையர் ஆகி அவரோட சொந்த ஊருக்கு வந்தாராமா குட்டீஸ். அப்போ அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜேம்ஸ் அங்கிளை வரவேற்று, வாங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுலன்னு சொல்லிட்டு எல்லாரும் வரவேற்றாங்களா குட்டீஸ். அப்போ வந்து ஒரு நாள் என்ன சொன்னாங்களாமா, நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வந்து அவங்கள கூப்பிட்டாங்களாமா. அங்கிளும் ஜேம்ஸ் அங்கிளும் ரொம்ப சந்தோஷமா நம்மளை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட போனாராமா குட்டீஸ். அங்கே சாப்பிட போய் உட்கார போகும்போதே சாப்பிட்டுட்டு எல்லாரும் கேட்டாங்களாமா, நீங்க வந்து நிறைய யுத்தங்களை பார்த்துருக்கீங்க போர்க்களத்துல. அப்ப வந்து அதுல நீங்க வந்து எது வந்து வெற்றி, இதுதான் என்னோட மிக முக்கியமான வெற்றின்னு சொல்லிட்டு எதை நீங்க சொல்லுவீங்க, எது வந்து உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு கேட்டாங்களாமா. அப்பா ஜேம்ஸ் அங்கிள் வந்து ரொம்ப சிரிச்சாராமா. சிரிச்சுன்னு எதுக்கு சிரிக்கிறீங்க, எது வெற்றின்னு தானே கேட்டோம், சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்க போது அப்பதான் ஜேம்ஸ் அங்கிள் சொன்னாராம், என்னோட வாழ்க்கையிலேயே மிக மிக முக்கியமான வெற்றி எதுனா என்னுடைய பள்ளி பருவம்னு சொன்னாராம். பள்ளி பருவம்னா என்ன? ஸ்கூல் டேஸ் குட்டீஸ். ஆமா குட்டி, ஸ்கூல் டேஸ்ல நம்மளுக்கு ஜாலியா இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவோம், ஜாலியா சேட் பண்ணுவோம், அது என்ஜாய் பண்ணுவோம், கேம்ஸ் விளையாடுவோம், ஜாலியா இருக்கும்ல. அதே போலதான் ஜேம்ஸ் அங்கிளுக்கும் பள்ளி பருவம் தான் என்னோட வெற்றிக்கான படி அப்படின்னு சொன்னாராமா. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜேம்ஸ் அங்கிள் வந்து ஹாஸ்டல்ல தான் வந்து படிச்சாராமா. சரியா, ஸ்கூல் ஹாஸ்டல்ல தான் படிச்சாராமா. அப்ப படிக்கும்போது அவர் டெய்லி என்ன பண்ணுவாராம், படிக்கிறதுக்கு முன்பாக பைபிள் வாசிப்பாராமா குட்டீஸ். பைபிள் படிச்சிருவாராமா. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியும் சரி, ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகும் சரி, ஜபம் பண்றத மறக்கவே மாட்டாராம். டெய்லி இது பண்ணிட்டே இருந்தாராமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கள கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நீ எப்போ பார்த்தாலும் பைபிள் படிக்கிற, ப்ரேயர் பண்ணுற, இதே வேலையாக இருக்குது, வாடா நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடலாம், எப்போ பார்த்தாலும் இதையவே உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறேன்னு கிண்டல் பண்ணுவாங்களாம், கேலி பண்ணுவாங்களாம். அப்போ கூட அவர் நினைப்பாராம், ஆமாம் நாம் ஏன் பைபிள் டெய்லி வாசிக்கணும், நாம் ஏன் ஜோம் பண்ணணும், சரி ஒரு நாள் விட்டுடலாமா அப்படின்னு அவர் யோசிக்கும் போது கூட அதை விடாமல் இவர் என்ன பண்ணாராமா, பைபிள் வாசிச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போவார். யார் கிண்டல் பண்ணாலும் சரின்ட்டு. எக்ஸாம் வந்துச்சாமா, எல்லாரும் பயத்தோட போய் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சாங்களாம். ஆனால் இவர் பயப்படவே இல்லையாமா குட்டி. ஜேம்ஸ் அங்கிள் பயப்படாம ஒரு எக்ஸாம் எழுதி மார்க்ஸ் வந்ததுல ஸ்கூல்லையே ஜேம்ஸ் அங்கிள் தான் ஃபர்ஸ்ட் வந்தாராமா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களாமா, அப்போதான் ரியலைஸ் பண்ணாங்களாம், இவன் ஏன் தெரியுமா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தான், இவன் டெய்லி பைபிள் வாசிக்கிறான், டெய்லி ப்ரேயர் பண்றான், அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா, இவரோட சேர்ந்து அங்கிளோட சேர்ந்து பைபிள் படிக்கவும் ஜெபிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க குட்டீஸ். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போதான் ஜேம்ஸ் அங்கிள் சொன்னாராமா, அங்கே சாப்பிட்டுட்டு எல்லாரும் கூடயும் சொன்னாங்களாம், இதுதான் என்னுடைய வெற்றியின் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து அவங்களும் மாறி ஜெபம் பண்ணவும் வேதம் வாசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்களா, இதுதான் என்னோட வெற்றின்னு சொன்னாராமா. அங்கே சுற்றி இருந்தவங்களும் அப்படியே அமைதியாயிட்டாங்களாமா குட்டீஸ். கேட்டுட்டு யாரும் எதுவும் பேசவே இல்லையா. அப்பதான் அவங்களுக்குள்ளேயும் என்ன வந்துச்சாமா, நானும் ஜெபம் பண்ணுவேன், நாங்களும் வேதம் வாசிப்போம்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகம் அவங்களுக்குள்ள எழும்பிச்சாமா குட்டீஸ். என்ன தெரிஞ்சிச்சு? நான் ஆண்டி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். எத்தனை பேர் நீங்க டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க டெய்லி ஜெபம் பண்றீங்க?
நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. நாம் டெய்லி ஜோம் பண்ணி டெய்லி நாம் பைபிள் வாசிச்சுட்டு ஆண்டவருக்குள்ளேயே இருந்தோன்னா குட்டீஸ், நம்மளோட வாழ்க்கை எப்போதுமே வெற்றியின் வாழ்க்கையாக தான் இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இதுலேருந்து ஒரு குட்டி பாட்டு உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். நான் சின்ன வயசில் படித்த சண்டே ஸ்கூல் சாங். ஓகேயா? நீங்களும் அதை கற்றுக்கோங்க. 4 வரி தான். ஓகேவா குட்டீஸ்? வேதத்தை நான் மறக்க மாட்டேன், ஜெபிப்பதை நான் நிறுத்த மாட்டேன். வேதத்தை நான் மறக்க மாட்டேன், ஜெபிப்பதை நான் நிறுத்த மாட்டேன். ஏசப்பா கூட நான் பேசுவேன், ஏசப்பா கூட நான் பேசுவேன், ஏசப்பா கூட நான் பேசுவேன், ஏசப்பா கூட நான் பேசுவேன், ஏசப்பா கூட நான் பேசுவேன். ஓகே குட்டீஸ், ஸ்டோரி பாத்தீங்களா? என்னடா இது ஹேமாண்டியே பாட்டு பாடி முடிச்சுட்டாங்களே, சாங் இருக்குமான்னு யோசிக்கிறீங்களா? சாங் இருக்கு குட்டீஸ், நாம பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்னாடி மெமரி வேர்ஸ் பார்க்க போறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? என்ன குட்டீஸ், நம்ம இப்போ வசனம் படிக்கலாமா? ஓகே, நம்ம இன்னைக்கு பிக்சர் யூஸ் பண்ணி வசனம் கற்றுக்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பிக்சர் தெரியுதா? அதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க? ஆமாம், மின்னல். செகண்ட் பிக்சர் ஈஸ்ட் வெஸ்ட், அப்படின்னா கிழக்கு மேற்கு. தேர்ட் பிக்சர் பாருங்க, செகண்ட் கம்மிங், அதாவது ஏசப்பா 2ஆம் வருகையில் வர மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களே. இதை கனெக்ட் பண்ணி நம்ம இன்னைக்கு வசனம் கற்றுக்க போகிறோம். வசனம் பாருங்க, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இந்த பிக்சரை பார்த்து கனெக்ட் பண்ணி நம்ம வசனம் படிக்க போறோம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27வது வசனம். உங்களுக்கு இந்த பிக்சர் பார்த்தோன்னே புரியுதா வசனம்? இப்போ திரும்ப என் கூட சேர்ந்து ஒரு டைம் சொல்லுங்க. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27வது வசனம். இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் பைபிள்ல குறிச்சு வச்சுட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே, நம்ம இப்போ மெமரி வேர்ஸும் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம ஒரு குட்டி ஸ்கிட் பார்க்க போறோம் குட்டீஸ். என்ன ஸ்கிட்னு கேக்குறீங்களா? நீங்களே பாருங்க. என்ன ரியா, ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்க? ஆமா, ஃபேஸ்புக் தான் பார்த்துட்டு இருக்கேன். சரி வா, நம்ம போய் ப்ரே பண்ணலாம் வா. ஷோ ஆரம்பிச்சுட்டியா? எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணு, பைபிள் வடி, பேசுன. சோ எனக்கு நான் ஃபேஸ்புக் இப்பதான் ரிலாக்ஸ் பண்ணலாம் சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீ 3 இயர்ஸா ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்க. சோ நான் உன்னோட அக்கா, என் விஷயத்துல தலையிடாத. நானே எனக்கு செம்ம டென்ஷன்ல இருக்கேன். இன்னைக்கு வர இந்த சாந்தி கூட சண்டை போட்டு எனக்கு அப்படியே தலை எல்லாம் வலிக்குது. சரி கூல். சரி யார் கூட சேட் பண்ணிட்டு இருக்க? லக்ஷ்மி கூட தான். லக்ஷ்மி கூடயா? ஆமா, அவ போட்டோ பாத்தியா எப்படி போட்டிருக்கா? நீங்க ஏதோ அவ போட்டோ போட்டிருக்க பார்த்து இந்த உலகத்திலேயே அவ தான் ரொம்ப அழகி நினைப்பு. அப்புறம் ஆசம் நைஸ் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்க. அது நீ காலையில அவ கூட சண்டை போட்டேன், அதான் அவளை ஐஸ் பண்றதுக்கு வேண்டி போட்டுட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் இருக்க கூடாது. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு நடந்தா ஏசப்பாக்கு அது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? ஆரம்பிச்சிட்டியா? என்னால முடியல, எனக்கு தலை வலிக்குது. அவ கூட சண்டை போடுறது எனக்கு அப்படியே பயங்கரமா தலையெல்லாம் வலிக்குது. இப்போ ஏன் மறுபடியும் சண்டை போட்ட? அதான் சொன்னேன்ல, சாந்தி கூட சண்டை போட்டேன்னு. ஐயோ அந்த பொண்ணு, அவ ரொம்ப அப்பாவியாச்சு. அவங்க கூட ஏன் சண்டை போட்டு வந்த? சோ காலையில காலேஜுக்கு போனப்போ தொண்ணன்னு பேசிட்டு இருந்தா. எனக்கு கூட ஜெபம் பண்றியான்னு கேட்டா. எனக்கு வர செம்ம டென்ஷன் இருந்தேன்னு நான் அதான் எந்திரிச்சு வந்துட்டு அப்படியே. ஜெபம் தானே பண்ண சொன்னா, அதுக்கு எதுக்கு நீ இது இப்படி பண்ண? ஏசப்பாக்கு ஜெபம் பண்ண சொன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அப்புறம் இப்படி பண்ண? ஏன் நான் என்னோட டென்ஷன்ல இருக்கும்போது நான் அவளுக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணுமா? நீதான் அவளுக்கு ஏசப்பா பத்தி சொன்ன, அப்ப நீதான் அவளுக்கு ஜெபம் பண்ணி அவளை என்கரேஜ் பண்ணணும். அவகிட்ட நான் ஏசப்பா பத்தி சொன்னேன், அவளுக்கு அவதானே ப்ரேயர் பண்ணணும். நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. ஏசப்பாக்கு அப்படி பண்ணா பிடிக்காது. எனக்கு முடியல, எனக்கு தலை வலிக்குது. நம்ம ஆத்மா ஆதாயம் இந்த உலகத்துல பண்ணணுங்கிறது நீ மறந்துட்டியா? நம்ம ஏசப்பா மாதிரியே நம்ம வாழணும் இந்த உலகத்துல. அம்மா சாமி, எனக்கு முடியல, எனக்கு விட்டுறேன். ஜெனி எங்க போனா? ஜெனி இம்பார்ட்டண்டா இருக்குமோ? சரி நம்மளே பேசணும். ஹலோ சொல்லுமா, நான் ஜெனியோட அக்கா பேசுறேன். இப்ப ஜெனிட்ட போன கொடுங்க, நான் ஜெனிட்ட பேசணும். அவ காணுமேப்பா, நீ சொல்லுமா.
அக்கா சீக்கிரமா நியூஸ பாருங்கக்கா, சீக்கிரமா பாருங்க. சரியா, நான் வச்சிடுறேன். வணக்கம். உத்தமிய டிவி தலைப்பு செய்திகள். உலகெங்கும் ஒரே பரபரப்பாக உள்ளது. திடீரென்று மர்மமாக பலரை காணவில்லை. வீடுகளில் இருந்தவர்கள், வெளியே இருந்தவர்கள், வாகனங்களில் இருந்தவர்கள், வேலையில் இருந்தவர்கள் மற்றும் பலர் திடீரென்று மர்மமாக மறைந்து விட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று தெரியவில்லை. வேதத்தில் கூறியபடி திருடன் வருவதைப் போல் திடீரென்று இயேசு கிறிஸ்து வந்து பலரை பரலோகத்திற்கு கூட்டி சென்று விட்டார் என்ற செய்தியும் வந்துள்ளது. ஆனால் கிறிஸ்தவர்களே பலர் பூமியில் இன்னும் மீந்து இருப்பதால் அந்த செய்தி நிரூபிக்கப்பட முடியாமல் உள்ளது. இதன் தொடர் செய்தி 8:30 மணி அளவில் ஒளிபரப்பப்படும். உத்தமிய செய்தியிலிருந்து விடைபெறுவது லில்லி. மீண்டும் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. காணத்தவர். ஐயோ, அப்ப ஜெனி 2ஆம் வரைகள் எடுக்கப்படப்பட்டாளா? ஐயோ, அவ அப்பவே சொன்னாலே பைபிள் படிங்க. ஐயோ, நான் வேற மறந்துட்டேனே. ஐயோ ஜெனி. என்ன குட்டீஸ், ஸ்கிப் பாத்தீங்களா? ரியா மாதிரி நம்மளோட லைஃப்ல நாம இருக்க கூடாது குட்டீஸ். ரியாக்கா பைபிள் வாசிக்கல, ப்ரேயர் பண்ணல. எப்பவுமே அவங்க உலக காரியங்களுக்கு தான் முதலிடம் கொடுத்தாங்க. நாம அப்படி இருக்க கூடாது குட்டீஸ். எப்பவுமே நாம ஆண்டவர்கிட்ட தான் முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு தான் எல்லாமே ஃபர்ஸ்டா இருக்கணும் குட்டீஸ். ரியாக்கா போல மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசக்கூடாது குட்டீஸ். நம்ம எப்பவுமே நம்மளோட ரோல் மாடல் ஏசப்பா தான். ஏசப்பா இந்த பூமியில எவ்வளவு அன்பா இருந்தார் பாத்தீங்களா? எவ்வளவு நேசிச்சார் இல்லையா எல்லாரையும். அதே போல நம்ம எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும் குட்டீஸ். நாம ஏசப்பாவை எப்பவுமே பிரதிபலிக்கிறவங்களா நம்ம காணணும். அப்பதான் நாம இந்த மாதிரி இருக்கிறது ஆண்டவருடைய வருகையில நாமளும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இல்லைன்னா ரியாக்கா மாதிரி இங்க பாத்தீங்களா கைவிடப்பட்டுட்டாங்க, எப்படி அழுகுறாங்க பாருங்க குட்டீஸ். நம்ம இது போல இருக்க கூடாது. நம்ம ஏசப்பாவை எப்பவுமே ஃபர்ஸ்டா வச்சு பைபிள் வாசிச்சு ஜெபிச்சு நம்ம லைஃப்ல நம்ம ஏசப்பா தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? என்ன டாஷா, நீ வந்திருக்க இன்னைக்கு? ஆமா ஆண்டி, எல்லா குட்டீஸும் என்ன பார்க்கணும்னு சொன்னனால நான் வந்திருக்கேன் ஆண்டி. அப்படியா? சரி, மாஷா எங்க போனா? அவளா, அவ மேக்கப் போட்டு வரதுக்குள்ள அடுத்த ப்ரோகிராமே வந்துரும் ஆண்டி. அதனால தான் அவளை விட்டுட்டு நானே இந்த வாரம் வந்துட்டேன் ஆண்டி. அப்படியா டாஷா? ஓகே சரி, இப்ப நீ இன்னைக்கு என்ன சொல்ல போற? ஆமா ஆண்டி, இப்ப கூட நம்ம ஸ்கிப் பார்த்து வந்தோம்ல, அத பத்தி தான் ஆண்டி நான் சொல்ல போறேன். ஓகே டாஷா, நம்ம ஸ்கிட்ல நான் கூட பார்த்தேன் டாஷா. அதுல பாத்தீங்கன்னா எக்கால சத்தம் கேட்டுச்சு. உனக்கு கேக்குதா? எக்காலம்னா என்னன்னு தெரியுமா டாஷா? இல்லையே ஆண்டி, நான் எக்கால சவுண்ட்ல கேட்டதே இல்ல. அப்படியா? நம்ம இப்ப கேட்கலாமா? என்ன டாஷா, சவுண்ட் கேட்டியா? எக்கால சவுண்ட் கேட்டியா நீயே? ஆமா ஆண்டி, கேட்டேன் ஆண்டி. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ஆண்டி. அப்படியா? பாத்தியா டாஷா, இதே போலதான் ஏசப்பா திருடனை போல வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு டாஷா, தெரியுமா? அப்ப ஏசப்பா 2வது வருகையில வரும்போது இதே மாதிரிதான் டாஷா எக்கால சவுண்டு கேட்கும். அப்ப
அப்ப பரிசுத்தமா இருக்கிறவங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறவங்கெல்லாம் அவரோடு எழுந்து போவாங்க தாஷா. தெரியுமா? நாமளும் பரிசுத்தமா இருக்கலாம். ஓகேவா டாஷா? ஓகே ஆண்டி, நானும் இனிமேல ஆன்லைன் கிளாஸ்ல டெஸ்ட் வச்சா புக் பார்த்து காப்பி அடிச்சு எழுத மாட்டேன் ஆண்டி. நானே படிச்சு எழுதுவேன் ஆண்டி. வெரி குட் டாஷா. ஓகே டாஷா, நம்ம பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம்னா என்னன்னு தெரியுமா? நம்ம பைபிள் படிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், ஏசப்பாக்கு பிரியமா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. பார்த்தியா, இப்போ நீ சொன்னீல டெஸ்ட்டில் காப்பி அடிக்கிறது, அதெல்லாம் சின்ன விஷயம் நாம் நினைக்கிறோம். ஆனால் ஏசப்பாவோட பார்வையில் அதுவும் தப்பு தான். அதனால நம்ம ஏசப்பாக்கு எப்பவுமே பரிசுத்தமாக இருக்கணும் டாஷா. என் அப்பா அம்மா கீழ்ப்படுகிறது, தாத்தா பாட்டிக்கு கீழ்ப்படுகிறது, எல்லாமே நம்ம பண்ணணும். எப்பவுமே ஏசப்பாக்கு பிரியமா இருந்தாதான் பரிசுத்தமா இருக்க முடியும். சரியா டாஷா? ஓகே ஆண்டி, நானும் இனிமேல் பரிசுத்தமா வாழுவேன் ஆண்டி. வெரி குட். ஆண்டி, நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்ததா எப்பவுமே நம்ம பிள்ளைங்கள்லாம் பாரு, மெமரி வர்ஸ் முடிச்சிட்டோம், ஸ்கிட்டு பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. என்னடா பாட்டை காணோன்னு எல்லாரும் எனக்கு கேட்குறாங்க டாஷா. இப்போ அதனால நம்ம சாங்குக்குள்ளே போகிறோம். சாங்கு பார்க்கலாமா? ஓகே ஆண்டி, நானும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவேன் ஆண்டி. வெரி குட். நம்ம போய் இப்போ சாங் பார்த்துட்டு வரலாம். ஓகே ஆண்டி. நம்ம மறுபடியும் ஒரு தடவை பண்ணலாமா? என்ன குட்டீஸ், ஆர் யூ ரெடி? எக்காலம் முழங்கிடவே இயேசு வருவார்னு பார்த்து பார்த்துட்டு வந்தீங்களா? ஆமா குட்டீஸ், இயேசுப்பா வரும்போது எக்காலம் முழங்கும். அப்ப நம்ம பரிசுத்தமா இருந்தாதான் இயேசுப்போட 2ஆம் வருகை அப்போ போக முடியும். அப்போ டிக்கெட்டு, ஃப்ளைட்டு, ராக்கெட்ல எல்லாம் போக முடியாது. நம்ம டைரக்டா இயேசுப்பா நம்மள எடுத்துப்பாரு. ஆனா நீங்க பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் இயேசுப்பா எடுத்துப்பாரு. ஓகேவா குட்டி? அப்படியா டாஷா? அழகா சொல்லி கொடுத்த நீ குட்டீஸுக்கு. சூப்பராக சொல்லி கொடுத்த. அவங்கெல்லாம் பாரு, டெய்லி பைபிள் வாசிக்க போகிறாங்க, டெய்லி ஜோம் பண்ண போகிறாங்க, அம்மா அப்பாக்கெல்லாம் கீழ்ப்படி போகிறாங்க, குட் பாய் குட் கேர்ள்ஸை பேர் எடுக்க போகிறாங்க டாஷா. நீயும் எடு, மாஷாவும் நல்ல பேர் எடுக்கட்டும். ஓகேவா? ஓகே ஆண்டி. ஆமா, நான் வந்திருக்கிறது உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா? அப்படி சொன்னாதான் நான் அடுத்த வாரம் வருவேன். என்ன டாஷா, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குதாம்மா, மாஷாவையும் ரொம்ப பிடிச்சிருக்கா. அதனால தான் வாரம் கேட்டுட்டே இருக்கிறாங்க பிள்ளைங்க. என்ன டாஷா நீ இப்படியெல்லாம் சொல்ற? சரி ஆண்டி, நான் அடுத்த வாரம் உங்களுக்காக மறுபடியும் வரேன். சரி டாஷா, இப்போ நம்ம எண்டிங் செஷனுக்கு வந்துட்டோம். அதனால நம்ம ஜோம் பண்ணணும் இல்லையா? நம்ம இப்போ ஜோம் பண்ணலாமா? ஓகே ஆண்டி, பண்ணலாம் ஆண்டி. யார் வர போறாங்க உனக்கு தெரியுமா டாஷா? தெரியலையே ஆண்டி. நம்ம
ஸ்பெஷலாக ஒருத்தர் வர போகிறாங்க, அங்கிள் வர போகிறாங்க. செல்வகுமார் அங்கிள் நம்ம கூட சேர்ந்து எல்லா குட்டீஸ் யூடியூப்பில் பார்த்துட்ருக்க அத்தனை குட்டீஸையும் ஜாம் பண்ணி பிளெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக வராங்க டாஷா. ஓகே ஆண்டி, நாம எல்லாம் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணலாமா குட்டீஸ்? ஓகே, ப்ரேயர் பண்ணலாம். அருமையான இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் ஆன்லைன் மூலமாக சிறு பிள்ளைகளாகிய உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் மத்தேயு 18:10 அவர்களுடைய தேவதூதர்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே அவர் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று இயேசு சொல்லுகிற வார்த்தையை நாம் படித்திருக்கிறோம். பரலோகத்தில் தேவதூதர்கள் உங்களை குறித்து தினந்தோறும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ரம்யா இதை பண்ணா, அதே மாதிரி எஸ்தர் இதை பண்ணுனா அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க, பிதாவாகிய தேவனிடத்தில் உங்களை குறித்த ரிப்போர்ட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் இப்படி பேசினான், இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத நாம் கேட்குறோம். அப்படி பரமபிதாவினுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உரிய தேவதூதர்கள் பரமபிதாவை போய் சந்திக்கிறாங்க அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அதே போல் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு இயேசு சொன்னார். அப்போது ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளையை தூக்கி தம்முடைய மடியில் வைத்து கொண்டு அவர் இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. அப்படி ஆண்டவர் சிறு பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறார். கடவுள் என்ன செய்திருக்கிறார், சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளுக்கு தூதர்களை நியமித்து அந்த தூதர்கள் என்ன செய்கிறாங்க, தினந்தோறும் பரமபிதாவினுடைய சமூகத்தை தரிசிக்கிறார்கள், அவர்களை குறித்த காரியங்களை பேசுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்களை குறித்து ஒரு தேவதூதர் பேசிக்கொண்டு இருக்கிறார் இப்போ பரலோகத்தில். அதனால் சிறு பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் குறித்தும் தேவதூதர்கள் பரமபிதாவினிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் மிகுந்த சந்தோஷமாக இருங்கள். உங்களுடைய எல்லா காரியங்களையும் தேவைகளையும் கடவுள் என்ன செய்கிறார், சந்திக்கிறார். அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லணும். நாம் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமை உள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கான வேத வகுப்பை ஆண்டவரை நடத்தும்படிக்கான கிருபைகளை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக உரிய தேவ தூதர்கள் உம்முடைய சமூகத்தை தினந்தோறும் தரிசிக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் இந்த வகுப்பின் மூலமாக இந்த வகுப்பில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உரிய தேவ தூதர்கள் உம்முடைய கரத்தில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறீர் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகளை இந்த நாளிலும் இந்த வேத பாடத்தை கற்றுக்கொண்ட சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் இருந்து கற்றுக்கொண்ட ஆலோசனைகளின்படி, கற்றுக்கொண்ட பாடங்களின்படி அவர்கள் செயல்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய தூதர்களை கொண்டு அவர்களை பாதுகாத்து நடத்துவீராக. சிறு பிள்ளைகளை எல்லா விதத்திலும் கர்த்தர் நீர் பாதுகாத்து நடத்தும்படி ஜெபிக்கிறார். விசேஷமாக இந்த சிறு பிள்ளைகளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டு ஆண்டவரே, அவர்களுக்கு உம்முடைய போதனைகளை உபதேசங்களை கற்றுத் தருகிறதான ஒவ்வொரு ஆசிரியர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அவர்களுக்குரிய ஞானத்தை தருவீராக. அவர்களுக்கு அதற்குரிய கிருபைகளை, தாளந்துகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கு இந்த தேசம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை நடத்துகிறதான ஆசிரியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்.
உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை பெறட்டும். ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை தந்தருளும், ஞானத்தை தந்தருளும், ஆசீர்வதியும். உம்மோட கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆண்டவரே சிறு பிள்ளைகளின் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஞாயிறு பள்ளிகளில் படிக்கிற ஒவ்வொருவரும் பிற்காலத்தில் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டவரே குடிமக்களாக கடந்து வர கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே டஷா, ப்ரே பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்களே சொல்லுங்க ஆண்டி. ஓகே, நம்ம எண்டிங் செஷன்ல வந்தாச்சு. நாம இப்ப ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ண போறோம். எல்லாரும் ப்ரோக்ராம் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ ஒரு டைம் கேட்டுறே அவங்கள. என்ன குட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி. ஓகே டஷா, இப்ப நாம ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அதனால நாம குட்டீஸ்க்கு பாய் சொல்லிடலாமா டாஷா? ஓகே ஆண்டி. ஓகே டாஷா, நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் குட்டீஸ். டாஷாவோட மாஷாவோட நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களை பார்க்குறோம். சரியா? இப்போ நாங்கள் பாய் சொல்லிக்கிறோம். பாய்.